ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் வித்யா ரியாக்ட்ஸ். அண்ணா உங்கள் வித்யா. ஸோ இன்றைக்கி டே 1, அதாவது April 13, 2026ஓட 30 டேஸ் சேலஞ்ச். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம 6:30க்கு முன்னாடியே எந்திரிச்சாச்சு. பட் என்ன ஒரு சர்ப்ரைஸ்னால், எஸ், கண் வீங்கிருச்சு, ஸ்வெல் ஆயிடுச்சு. அப்புறம் என்ன, சரி ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்ற ஒரு பிளான் வந்தாச்சு. அண்ட் இன்றைக்கி டே 1ஓட ஃப்ரெஷ் ஜூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா குக்கும்பர். ஸோ குக்கும்பர் மார்னிங்கே எழுந்திரிச்சு ஒரு ஆஃப் குக்கும்பர் மட்டும் சாலடுக்குன்னு வச்சுட்டு மீதியை ஜூஸ் பண்ணி குடிச்சு, ஸோ ஃபர்ஸ்ட் சேலஞ்சை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அண்ட் நீட் ப்ராக்ரஸ்க்காக கொஞ்சம் பாத்திரமெல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் கழுவி வச்சுட்டு ரேப்பிடோ புக் பண்ணியிருந்தேன் ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு. ஸோ அது வர்றதுக்கு அரௌண்ட் 10 மினிட்ஸ் இருக்குதுன்னு சொன்னதால் மீதி இருந்த அந்த ஆஃப் குக்கும்பரை சால்ட்டு போட்டு ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாகவே முடித்தாச்சு. அதுக்கப்புறமா குளிச்சுட்டு பார்க்கும்போது கண் கொஞ்சம் ரெட்னஸ் அதிகமாகவே இருந்தது. ஸோ ஐ ஃபவுண்டேஷன், வடபழனியில் இருக்கிற ஐ ஃபவுண்டேஷனுக்கு தான் போயிருந்தேன். ஸோ அங்கே போய் டாக்டரெல்லாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறமா சில்லுன்னு ஒரு 2 கிளாஸ் சுகர் கேன் ஜூஸ் சாப்பிட்டேன். ஸோ நல்ல வெயிலுக்கு இதமாக இருந்துச்சு. அண்ட் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா இருக்கிற மெடிசன் எல்லாம் பிரித்து வச்சுட்டு டேப்லெட்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு இன்றைக்கி நம்ம என்னெல்லாம் பண்ணோம் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுட்டேன். ஸோ 6:30க்கு எந்திரிச்சாச்சு, ஒரு குக்கும்பர் ஜூஸ் குடித்தோம். அண்ட் வாக் 20 மினிட்ஸ் போயாச்சு. ஒர்க் அவுட் பண்ணலை. அண்ட் 3 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் கிட்டத்தட்ட எடுத்துட்டேன் இப்போ வரைக்குமே. அண்ட் பிளாக் காஃபி குடிக்கலை. அண்ட் நோ சுகர் நோ ஜங்க் அப்படிங்கும்போது நம்ம சுகர் கேன் ஜூஸ் குடிச்சோம்ல, ஸோ அதுவே ஒரு சுகர், அதுவே ஒரு ஜங்க் தான். ஸோ அதனால் அதுவும் கட் பண்ணிட்டேன். அண்ட் செல்ஃப் கேர்னால் ஹாஸ்பிட்டல் போனது ஒரு பெரிய செல்ஃப் கேர் தான். நீட் ப்ராசஸ் பாத்திரம் விளக்கிட்டேன். ஸோ லேர்னிங் ஆக்டிவிட்டி அப்ஸ்கில்லாக நான் பண்ணலை. அண்ட் பாடி அப்சர்வேஷன் அப்படின்னு பார்க்கும்போது கண் ஸ்வெல்லாக இருக்கிறத நான் அப்சர்வ் பண்ணியிருக்கேன்ல, ஸோ அதை நான் அதை டிக் பண்ணிக்கிட்டேன். அண்ட் பிளான் ஃபார் நெக்ஸ்ட் டே போட்டுட்டேன். அண்ட் மெடிடேஷன் பண்ணலை. ஸோ 11 o'clockன்றது நீ கொஞ்சம் ஏர்லியராகவே தூங்கிடுவேன், ஏன்னா கண் கொஞ்சம் இரிட்டேஷனாக இருக்கிறனால. அண்ட் இது மூலயமா நான் கற்றுக்கிட்ட இது என்னென்னா, இன்றைக்கி டே 1, ஸோ ப்ராக்ரஸ் பண்ணியிருக்கேன். அதனால தான் அது கிரேட்டர் தென் போட்டு பெர்ஃபெக்ஷனுக்கு போட்டிருக்கேன். ஸோ பார்ப்போம் எப்படி நம்மளோட இந்த 30 டேஸ் சேலஞ்ச் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஸ்மைலி போடும்போது அதுவே கம்முன்னு அழகாக தான் இருந்துச்சு. தேவையில்லாமல் கண்ணடிக்கிறன்ற பேரில் நானே அதை கொஞ்சம் கோலார் பண்ணி விட்டுட்டேன். அண்ட் இதுதான் டே 2, அதாவது நாளைக்கான ஒரு டே பிளான் போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் இதுதான் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி போட சொல்லி கொடுத்த ஆயின்மெண்ட். இன்னைக்கு ஐ ட்ராப்ஸ் விட்டுட்டு இந்த ஆயின்மெண்ட்டை காஜல் மாதிரி எடுத்து கண்ணுக்குள்ளே அப்ளை பண்ண சொன்னாங்க. ஸோ இந்த ஆயின்மெண்ட்டை நான் அப்ளை பண்ணிவிட்டு இன்றைக்கி டேவை நான் க்ளோஸ் பண்ணுறேன். ஸோ ஸ்டே டியூன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. பாய்.